வணக்கம். நம்ம வந்து சிக்கன் மசாலா குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஈஸியான மெத்தடில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கிலோ சிக்கனை வந்து சிறுவா இல்லாமல் பெருசாகவும் இல்லாத மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நீங்களும் கட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஈஸியாக நம்ம எப்படி இந்த சிக்கன் மசாலா குழம்பு செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம செய்கிற சிக்கனுக்கு வந்து பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, இதை கட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, சிறிதளவு சோம்பு, சிறிதளவு சீரகம், ஒரு அரை மடங்கு, அரை ஸ்பூன் மிளகு. நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து க்ளீனாக நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் செய்யாமல் இப்போ மசாலாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம சிக்கனை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க. ஈஸியாக வேணும் மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 3 ஸ்பூன், 3 ஸ்பூன் தனியாத்தூள். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துங்க. உப்பு அதிகமாக போடாதீங்க, தேவையான அளவுக்கு நம்ம முதல்ல போட்டுக்கணும். இதை நல்லா விட்டு பிசைஞ்சு நல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசையணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மெத்தடில் வந்து நல்லா ஃபுல்லாக பிசையணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு அந்த மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மசாலாவை ஆட் பண்ண பிறகு அந்த மசாலாவை நம்ம திருப்பியும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் கறியில் வந்து நல்லா பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நல்லா சிறுவாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்குங்க. நெசிக்கு நல்லா. கூடவே வந்து 2 பெரிய தக்காளி, அந்த தக்காளியும் வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, அப்படியே நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அதேமாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கூட வந்து 2 பச்சை மிளகாய் வந்து துண்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கூட வந்து இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். 2 ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். விட்டு நல்லா திருப்பியும் பிசைஞ்சு நல்லா விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்படி தான் நம்ம அது அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் ஆயில் பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலா இது பண்ணது நமக்கு போதும். இருந்தாலும் நாங்கள் வந்து இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இதை நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஒரு நாள் நான் எப்படி அரைக்கணுன்ட்டு வீடியோ போடுறேன். மிளகாய்த்தூளையும் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வந்து நல்லா மசாலாவை வந்து நம்ம ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கும்போது உப்பு, காரம் வந்து அதில் நல்லா கறியில் ஏறும்பொழுது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி டைம் இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவும் ஊற வைக்காமல் நம்ம செய்யலாம். டைரெக்டாக அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு இதில் எதுவுமே பண்ணலை. நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணதை அப்படியே எடுத்து அந்த கடாயை எடுத்து நம்ம அந்த அடுப்பு மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுருங்க. மூடியை போட்டு ஸ்லோ ஃபயர்
ஸ்லோ ஃபயரில் மூடியை போட்டு விட்டுருங்க. வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. கரெக்டாக 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் செக் பண்ணுறோம். பாருங்கள், தண்ணி அதுவே வந்திருக்கு பாருங்கள். கறியில் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணும்போது கறியில் இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி வந்து இதில் ஸ்லோவாக வைக்கும்போது வெளியே வரும். நம்ம சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல. கரெக்டாக 10 நிமிஷம் பொறுத்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா கீழே மேலேயே மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா இடமும் நமக்கு வேகும். கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பத்து நிமிஷம் நம்ம பார்த்த பிறகு திருப்பியும் வந்து மூடியை போட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளுக்கு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சோம். இப்போ கொஞ்சம் அடுத்தது வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃபயர் வச்சுருக்கோம். மீடியமாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி வந்துடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பியும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். தண்ணி நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள். நான் கரெக்டாக இது 10 நிமிஷம் பொறுத்து தான் பார்க்குறேன். அப்படியே கரெக்டாக டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறோம். நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து காரம் உப்பு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா காரமும் உப்பும் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நாங்கள் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்க. அப்படி சப்போஸ் வந்து ஸ்பூனில் நம்ம பெப்பர் தூள் இல்லை ஆட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பெப்பர் வந்து கூட சேர்த்து அரைச்சிக்குங்க. திருப்பியும் வந்து நம்ம அதே மீடியம் ஃபயரில் வந்து 10 நிமிஷம் மூடியை போட்டு நம்ம விட்டுடலாம். கறி இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம நல்ல காரம் வந்து உப்பு வந்து கறியில் ஏறத்துக்காகவும் கறி நல்லா வேகிறதுக்காகவும் நம்ம வந்து திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். திரும்ப வந்து நம்ம மீடியம் ஃபயரில் 10 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல குழம்பு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி வந்துடுச்சு. நல்லா வேகவும் செஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம விட்டுருக்கிறது 10 நிமிஷம்ட்டு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி வந்து மேலே ஆட் பண்ணுங்கள். கடைசியாக ஆட் பண்ணும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். வந்து கடைசியாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் விட்டுடுங்க. 5 நிமிஷம் பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விட்டுட்டோம். குழம்பும் இருக்குது. நல்லா கிளியராக வந்து நம்மளுக்கு பக்காவாக கறி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் குழம்பு வந்து நான் ஒயிட் ரைஸில் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மெத்தடில் வந்து நான் செய்யலை, எங்கள் ஒய்ஃப் தான் இதை வந்து செஞ்சாங்க. இதுவே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே போல் நீங்கள் காரம் உப்பு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா காரம் உப்பு கரெக்டாக இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.